பட்டிமன்ற உலகின் ஜாம்பவான் பட்டி தொட்டியா இருந்தாலும் சரி, அது பாரிஸா இருந்தாலும் சரி, தன்னுடைய இன்முகத்தோடு இந்த வயதிலும் தமிழர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை வந்து சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வரும் திரு பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களை உங்கள் கரவொலியோடு வாழ்த்துக்களோடு அன்போடு மேடை கழிக்கின்றேன். ஆளுகிறவர்களின் ஆளப் பிறந்தவர்களின் ஆட்சிதான் எங்களுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்களின் அதிகார கொட்டத்தை அடக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை ரூசோ முதலிய எழுத்தாளர்களின் சிந்தனைகளை வாங்கிக் கொண்டு சிறைக்கதவுகளை உடைத்து கொண்டு சிறைகளும் சிந்திக்கும் என்பதை எடுத்துக்காட்டிய முதல் மண் விடுதலை மண். நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்களும் வாழுவோம், வாழுவ தகுதியானவர்கள், ஆளவும் தகுதியானவர்கள் என்று காட்டிய ஒரு புரட்சிக்கு வித்திட்ட இந்த மண்ணை வணங்கி கல்யாண மாலையின் இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் பயணித்து வருகின்ற கல்யாண மாலை மக்களின் வாழ்க்கையை வளப்படுத்திவிட வேண்டும், இணைத்துவிட வேண்டும். மக்களை எங்கெங்கே எது தேவைப்படுகிறதோ அதை தந்துவிட வேண்டும் என்று தவம் இருந்து கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை மக்கள். அவர் சிரிச்சிட்டா போதும், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுது. மோகன் இருக்கிறாரே, சிரிப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டது மாதிரியே கிடைக்கும். ஒரு வாக்கு பலிதம் தருகிற மனிதர். அவர் சொல்ல கேட்ட உடனே அப்போவே பொண்ணு நினைக்கிறா மாப்பிள்ளை கிடைச்சிட்டதா, மாப்பிள்ளை நினைக்கிறாரு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு. அப்படி ஒரு மாய வித்தைக்காரர் நம்முடைய கல்யாண மாலை மோகன் அவர்கள். இதை நடத்துகிற சூத்திரதாரி, இருந்து இயக்குகிற எல்லா காரியங்களையும் செய்கிற சூத்திரதாரி, அவங்க தான் இதனுடைய உயிர் துடிப்பு. திருமதி மீரா நாகராஜன் சொன்னாங்க பாருங்க, நாங்கள் ஊரை சுற்றுறோம், எங்கள் வீட்டையும் பார்த்து கொண்டு எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் உயிரூட்டி உணவூட்டி வாழ்வித்து கொண்டிருக்கின்ற தாய் திருமதி உமா மோகன் அவர்கள். இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு உயிர் தந்து கொண்டிருக்கின்ற, இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களுடைய பொறியாளர்கள், நிபுணர்கள், அன்பர்கள், நண்பர்கள், அவர்களுடைய குழுவினர், இவர்கள் எல்லாருமாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையை வரவேற்று இது வேண்டும் என்று எதிர்பார்த்து கை கொடுக்கின்ற கரங்கள், வள்ளல் பெருமக்கள், அவர்களை அழைத்து இதை செய்யுங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்ற இந்த பாரிஸ் மாநகரத்து மக்கள், வள்ளல் பெருமக்கள், அவர்களோடு கூட இணைந்து இதற்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்திருக்கின்ற செயல் வீரர்கள். சாப்பாடு கடைக்கு போனால் சரவணன் சிரிக்கிறார், பராக்குன்னு வந்துட்டா போதும், அந்த கடையை ஆடுது அப்படியே. அவர் ஒரு பக்கம், அந்த பக்கத்தில் இங்கே பாருங்கள்
விஜயா ஐயா அவங்க அது என்ன அழகாக நிதானமாக நிறுத்தி எங்களை பார்த்து அப்படி சிரித்து நல்லா நடக்கணும் நல்லா நடக்கணும், அதுக்கு எல்லா வகையான உதவிகளும். அவர் ஒரு பக்கம், திரு மணிவாசகன் இருக்காரே, அடே அப்பா, இந்த பக்கம் ஓட அந்த பக்கம் ஓட, ஆட்களை அங்கங்கே அறிமுகப்படுத்த, இதெல்லாம் செய்கிற செயல் வீரர் அவர். இது தொடங்கி வச்சாரே திரு ரமேஷ் ஐயா அவங்க, அடே அப்போ என்ன சுருக்கமான பேச்சு, அதில் எத்தனை சிந்தனைகள், எத்தனை செய்திகள், சரக்கு சக்கு 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 சக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கிற அந்த வேகம், இவை அத்தனையும் சேர்ந்து இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு வடிவம் கொடுத்து வருகிற இதை வெளியிடுவதிலே தனக்குத்தானே ஒரு பெருமையை தேடிக்கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நிறுவனம். அவர்களால் அல்லவா 17 ஆண்டு விழாவை தொடங்கப் போகிறது. 3,25,000 திருமணங்களுக்கு மேலே இது நடத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் எளிதான காரியமாங்க, எளிதான காரியமா? கல்யாணத்தை கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னா 3,25,000 திருமணத்தை கட்டிட்டு இந்த மனுஷன் இப்படி சிரிக்கிறார் ஐயா. நான் ஆச்சரியாது. இத்தனை அழகாக இந்த பாரிஸ் நகரத்து மக்கள் நீங்கள் வந்திருந்ததும் இங்கே அமர்ந்திருந்த இந்த கோல காட்சியும் எங்களை வரவேற்ற காட்சி இருக்கிறதே, ஒரு திருமணம் நடத்தியது போலவே. நாதஸ்வர வரவேற்போடு கூட, கொட்டு மேளத்தோடு கூட, என்ன யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணுன்னு தெரியாம போச்சு. எனக்கு அடிமனசுக்குள்ள ஒரு வருத்தம், எங்கள் வீட்டம்மா இன்னைக்கு இருந்திருந்தா நேரம் வாதாயி உன் கையை பிடிச்சிட்டு போகிறேன், எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு நினப்பு. சரி, வந்திருந்தாலும் சிக்கல், அதையும் யோசிக்கணும்ல. ஏன்னா எங்கிட்ட நடக்கிற இடத்துல கடக்குன்னு கீழே விழுந்துட்டா அது வேறு சிக்கல் இருக்க. எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது உங்களுடைய சிரிப்பு ஒலிகள், அலைகள், உங்களுடைய சிந்தனை நிறைந்த முகங்கள், செயல் நிறைந்த உங்களுடைய தேகம், இவை அனைத்தையும் பார்க்கிற போது இந்த மேடையில் வந்திருக்கிற இந்த பேச்சாளர் பெருமக்கள் இவர்களையும் பார்க்கிற பொழுது கல்யாண மாலை இன்னும் பல நூற்றாண்டுகள் நிற்கும், நிலைத்து நிற்கும் என்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இது. அதனால் இது அத்தனை பெருமையை தேடி தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருடைய திருக்கரங்களையும் உங்களுடைய முகங்களை வணங்கி வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். பெரியோர்களே, நல்ல அழகான அரங்கம், அமர்ந்திருக்கிற அருமையான கோலம் எல்லாம் என்னத்துக்கு? கல்யாண மாலை ஒரு அருமையான நிகழ்ச்சி நடத்துதாமே, ஒரு பட்டிமன்றம் நடக்குதாமே, கேட்போம் என்ன சொல்கிறாங்க கேட்போமே என்ற ஒரு ஆர்வத்தோடு கூட நீங்கள் அத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய, சென்னையிலேருந்து வந்திருக்கிறார் பாருங்களேன் நம்ம வங்கிக்காரர் ஐயா, அவங்க வந்திருக்கிற அந்த காட்சியை பாருங்கள். அவங்க எங்கே சென்னையிலேருந்து இதற்காகவே இங்கே வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இத்தனை பெரிய அத்தனை மக்களும் கூடிக்கொண்டு எத்தனை சிறப்பாக செய்கிற இந்த காட்சி, இதை பார்க்கிற பொழுது பெரியோர்களே, நிச்சயமாக இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம், ஆளுகளை பார்க்கலாம் என்று வந்திருக்கிறீங்க. என்ன விசேஷம், இங்கே என்ன நடக்க போகுதுன்றது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. காரியம் என்ன, இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம்.
அதில் எதை தலைப்பாக வச்சுக்கிட்டாங்க? வருங்காலத்தில் குடும்ப அமைப்பு வலுப்பெறுமா வலு இழக்குமா? இதுதான் சுருக்கமான தலைப்பு. என்ன காரணம்? என்னையா அது? கல்யாணமாலே கல்யாணத்தை தான் நடத்த போகுது. அதுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி தந்திருக்கோம், மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடித்தான் நாங்கள் இங்கே வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் எந்த அக்கிரமம் பண்ணுறீங்களே, இது வலுப்பெறுமா வலு இழக்குமா? இதுக்கு என்னையா இது? என்ன காரணம்? அது வேற இல்லையா உங்களுக்கு? அப்படின்னா நிலைமை அப்படி இருக்குது. இவ்வளவு காலம் ஆன பிற்பாடு இங்கே வந்து தமிழகத்தை விட்டு இங்கே வந்திருக்கிற மக்கள், வேலை பார்க்குற மக்கள், உங்களை நாங்கள் பார்க்குறதுனால மட்டும் இல்லை, நாங்கள் சத்தீஸ்கர் போயிருந்தோம். அங்கேயும் இந்த நோக்கத்துக்காகத்தான் போயிருந்தோம். இந்தியாவுக்குள்ளேயே நம்ம தமிழ் மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், என்னங்க செய்கிறாரு? படிச்சிருக்காருங்க, அப்புறம் நல்ல வேலையில் இருக்காருங்க, அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க. அப்போ இந்த பக்கம் நான் வந்திருக்க கூடாதா?